அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த 10 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருந்து தொகுதி மேம்பாட்டுக்கு எதுவும் செய்து கொடுக்காமல் இப்போது மக்களிடம் பாவ மன்னிப்பு கேட்பது போல வாக்கு கேட்டுக் கொண்டிருப்பதாக திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு, அபிராமிக்குப்பம், குமரன் திருநகர், அண்ணா நகர் பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு திண்டுக்கல் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திண்டுக்கல்லில் இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறையை சரி செய்ய அமைச்சர் ஐ. பெரியசாமி வைகை அணையிலிருந்து தனியாக பைப்லைன் மூலமாக தண்ணீர் கொண்டு வர ஒரு திட்டத்தை வடிவமைத்து 565 கோடி திட்ட மதிப்பீடு உறுதி செய்து நிர்வாக அனுமதிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் அந்த கோப்பு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றார். அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் குறித்து பேசிய அவர், 10 ஆண்டு காலத்தை திண்டுக்கல்லுக்கு வீணடித்துவிட்டு இன்றைக்கு மக்களிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்பதைப் போல யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று பேசுகிறார் என கடுமையாக சாடினார். ஐந்தாண்டு காலம் எங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு யார் இருந்தான்னு தெரியும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அவரை பற்றியோ அந்த கட்சியை பற்றியோ பேச விரும்பவில்லை. ஆனால் அவங்க அமைச்சர் அந்த 5 ஆண்டு காலம் இருந்தாங்க. 5 ஆண்டு காலம் அமைச்சர் அந்த திண்டுக்கல்ல இருந்தாங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. இந்த கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க. நான் சொல்கிறேன், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்கிறேன். ஏற்கனவே இருந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணி இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொகுதியில் நான் பல்வேறு கிராமங்களுக்கு போய் பார்த்தப்ப குடிக்க தண்ணீர் இல்லாத கிராமங்கள் இருக்குது. அந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மிகச் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது பழனிக்கும் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் 940 கோடியில் ஒரு திட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு கூடுதலாக ஒரு 10 MLD தண்ணீரை நம்முடைய ரெட்டியார் சத்திரம், வேடசுந்தூர், திண்டுக்கல் ஒன்றிய பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு இன்றைக்கு இந்த அரசு முடிவு செய்து ஏறத்தாழ 1422 குடியிருப்புகளுக்கு 1368 கோடியில் திட்டங்களை இன்றைக்கு முதற்கட்ட பணிகள் முடிந்த திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறோம்.